கான்ட்ராஸ்ட். ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் டிசைனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் இந்த கான்ட்ராஸ்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பெரா. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் கான்ட்ராஸ்ட்னா என்ன, அதை எப்படி உங்கள் டிசைனில் நீங்கள் செக் பண்ணணும், அதை எப்படி ஃபிக்மாவில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ ஒன்றா நம்ம பார்க்கலாம். கான்ட்ராஸ்ட்னா என்ன? கான்ட்ராஸ்ட்டுங்கிறது உங்கள் டிசைனை ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படி அந்த டிசைனை பார்க்குறாங்க, அதில் கலர்ஸ் அவருக்கு எப்படி இருக்குது, அதில் ரீடபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதுதான் கான்ட்ராஸ்டுக்கான அடிப்படையான விஷயங்கள். ஒரு யூசரால் ஈஸியாக உங்கள் ஸ்க்ரீனை பார்க்க முடியுதா, அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியுதா, அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை ரீட் பண்ண முடியுதா. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் கரெக்டான கான்ட்ராஸ்ட் லெவலில் இருக்குதா. இதுதான் கான்ட்ராஸ்டுக்கான ஒரு அடிப்படையான டெஃபினிஷன். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்டை எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது ரீடபிலிட்டி அல்லது அக்சசபிலிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இதை பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை தவிர வேற எந்த ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இது யாருமே கன்சிடர் கூட பண்ணுறது இல்லை. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் அவங்க கான்ட்ராஸ்ட்டை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. இதே இது யூரோப்பியன் மார்க்கெட் அல்லது அமெரிக்கன் மார்க்கெட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறதாக இருந்தால் அவங்க கான்ட்ராஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் கான்ட்ராஸ்ட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நம்ம ஊரில் கவர்மெண்ட்ஸோடைய வெப்சைட்ஸ் அல்லது ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அக்சசபிலிட்டியை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் ஒரு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிற பர்சன் கூட உங்களுடைய ஆப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ யூரோப் அண்ட் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் உங்களுடைய ஸ்க்ரீனை அக்சஸ் பண்ணணும் அல்லது நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்பை அக்சஸ் பண்ணணும், எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இல்லாமல். ஸோ நீங்கள் கலர்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அந்த கலருடைய கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எப்படி இருக்குது, ஒரு ஃபாண்ட்டுக்கு நீங்கள் அந்த கலரை அப்ளை பண்ணும் பொழுது அதோடைய கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதாவது பேக்ரவுண்ட் கலருக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண கலருக்கும் இந்த கான்ட்ராஸ்டோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி இருக்குது, அது எவ்வளோ டிஸ்டிங்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது அவங்க யூசபிலிட்டி அல்லது அக்சசபிலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட் மட்டும் அல்லாமல் இந்த கலர் பிளைண்ட்னஸ்ல இருக்கிற பீப்புள்ஸுக்கு வேரியஸ் கைண்ட் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. அவங்களும் இந்த கான்ட்ராஸ்ட் நீங்க சரியா ஃபிக்ஸ் பண்ணி இருந்தால், அதாவது உங்களுடைய டிசைன்ல சரியா ஃபிக்ஸ் பண்ணி இருந்தால் அவங்களாலையும் ரொம்ப ஈஸியா உங்களுடைய ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், இப்போ கான்ட்ராஸ்ட்னா என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நம்ம டிசைனுக்குள்ள எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்மாவில் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ நான் இப்போ அதை ஒரு லைவ் சாம்பிளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்னுடைய ஸ்டூடெண்ட் பண்ண ஒரு ஸ்க்ரீன் டிசைன். ஸோ இப்போ இதில் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு டிசைன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ரொம்ப அழகாக எஸ்தட்டிக்கலி இருக்குது. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஃபிக்மாவில் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்மா மெயின் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிளக்கின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே மேனேஜ் பிளக்கின்ஸ் அல்லது ப்ரௌஸ் பிளக்கின்ஸ் அண்ட் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரௌஸ் பிளக்கின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணி போனால் உங்களுக்கு கம்யூனிட்டி ஏரியா அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால், ஸோ இங்கே நீங்கள் கான்ட்ராஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஃபைல்ஸு பிளக்கின்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பிளக்கின் இந்த டிக் சிம்பிளோட இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய டிசைனுக்கு வாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபைல் மெனுவில் போயிட்டு பிளக்கின்ஸில் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இந்த பிளக்கின் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஏஸ்தட்டிக்கலி அழகாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே வந்து ஃபெயில் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து இது மாதிரி நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா 4.5:1 அப்படிங்கிறது ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டு, இது வந்து ஃபெயிலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஒன்றொன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மொத்தம் இதில் வந்து 9 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஒன்றொன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் முதல்ல வந்து இந்த ஹெட்டிங் ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதை நான் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இது வந்து ஒரு பெரிய ஃபாண்ட்டாக இருக்கிறதுனால இந்த 3:1 லார்ஜ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இது வந்து AA அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் இது பாஸ் ஆகிருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா AA அண்ட் AAAன்னு சொல்லிட்டு 2 ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து WCAG அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ இது பெரிய டெக்ஸ்ட்டு, இது வந்து ஓரளவுக்கு ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து இங்கே பாஸ் ஆகிருக்குது. AA வந்து பாஸ் ஆகிருக்குது. இப்போ AAA வந்து பாஸ் ஆகணும்னு சொன்னால் நான் இந்த கலரை கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். ஸோ நான் இந்த பிளக்கினுடைய ரிசல்ட்டை வந்து நான் லெஃப்டில் வச்சிடுறேன். ஸோ நான் கரண்ட்லி வந்து HSL அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நான் இங்கே வந்து என்னோட கலர் பேலட்டை வச்சிருக்கிறேன். ஸோ கரண்ட்லி இந்த கலர் வந்து 57 இருக்குது. ஸோ நான் இதை வந்து டார்க்கன் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ 37 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரீஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே நான் ரீஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து அது காணும். அதாவது இங்கே வந்து இது வந்து இப்போ டிஸ்பிளே ஆகலை. அதாவது இஷ்யூஸ் இருக்கக்கூடிய இடத்துல இது டிஸ்பிளே ஆகலை. ஃபவுண்ட் 8 இஷ்யூஸ் தான் இருக்குது. முதல்ல வந்து 9 இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டை வந்து நான் பார்க்குறதுக்காக இங்கே லெஃப்ட்டில் வந்துடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆல் பாஸ். இதோடைய கிராஃபிக் லார்ஜ் டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட்டில் 7.64:1 அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து திருப்பி நான் அதை வந்து 47க்கு நான் கொண்டு போனால் இது வந்து இங்கே ஃபெயில். ஸோ அதாவது 7:1 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இது வந்து ஃபெயிலாக இருக்குது. மீதி எல்லாமே லார்ஜ் டெக்ஸ்ட்டில் AAA அதாவது 4.5:1. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து பாஸ் பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் இதுவும் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கன் ஆகும். நான் வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ இப்போ இது வந்து எல்லாத்துலேயுமே நார்மல் டெக்ஸ்ட் மோட்லேயுமே இது வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் டெக்ஸ்ட்டு வந்து இங்கே 4.5லையும் ஃபெயிலாக தான் இருக்குது, 7.1லையும் ஃபெயிலாக தான் இருக்குது. ஸோ நான் இதை கொஞ்சம் லைட்டாக வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அஸ் அ நார்மல் டெக்ஸ்ட்டாக வரும்பொழுது இது ஒரு 52லேயே வந்து இது வந்துடுது. ஸோ இதில் வந்து நம்ம 7:1 போகணுன்ற அவசியம் கிடையாது. நார்மலாக மீதி இருக்கக்கூடியதில் பாஸ் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் வந்து 4.57:1 இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரைக்கும் பாஸ் ஆனால் போதும். ஸோ இது நீங்கள் 7:1 வரைக்கும் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயே வந்து உங்களுடைய 99% எல்லா கான்ட்ராஸ்ட்டும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது யூசர் நேம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரைட். ஸோ நான் இந்த கலரை காப்பி பண்ணிடுறேன். ஸோ இதே தான் வந்து பாஸ்வேர்டுக்கான கலர். ஸோ நான் அதே கலரை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்தது R. ஸோ R பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல்ரெடி வந்து இருக்குது. ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருந்த எல்லா டெக்ஸ்ட்டுக்குமான கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு மைல்டு கிரேவாக இருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைனை வந்து எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எல்லாராலையும் ரீட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து திருப்பி ஸ்கேனுக்கு போகிறேன். நான் ரீஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 இஷ்யூஸ் இருக்குது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 7:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே ஃபெயிலாக இருக்குது. அது பரவாயில்லை. ஆல்ரைட். ஸோ இங்கே லாகினுக்கு வந்து ரெக்வயர் ஸ்மார்ட் சாம்பிள் அப்படின்னு ஒரு வார்னிங் வந்திருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஸ்மார்ட் சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு திருப்பி நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுற மோடுக்கு போகிறேன். ஸோ இங்கே இந்த லாகின் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனேபிள் ஸ்மார்ட் சாம்பிள் ஃபார் லேயர்னு நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்லேயே வந்து 4.5:1லேயே வந்து இங்கே ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கேருந்தே ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலருடைய டார்க்கன் ஷேட்ஸை நான் வந்து இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து இது பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒயிட்டில் இருந்தால் இது வந்து பாஸ் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து பியூர் ஒயிட்டாக வச்சேன்னு சொன்னால் லார்ஜ் அண்ட் கிராஃபிக்கில் மட்டும்தான் இது பாஸ் ஆகிருக்குது. நார்மல் டெக்ஸ்ட்டில் 4.5:1 கூட இது வந்து பாஸ் ஆகலை.
தட் மீன்ஸ் இது வந்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ்ல இருக்கிற யாருக்காவது வந்து இந்த பட்டனை வந்து அக்சஸ் பண்ணுறது அல்லது இந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறது வந்து இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டார்க்கர் ஷேட் கலர்ஸில் வைக்கும் பொழுது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய லைட்னஸ்க்கு இந்த டார்க் டெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டை வந்து செட் பண்ணுது. இங்கே வந்து இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பேக்ரவுண்ட் அண்ட் இது டெக்ஸ்டாகவும் வைக்கலாம், அல்லது இதை வந்து ரிவர்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ இதை வந்து பேக்ரவுண்டாக வச்சுட்டு இதை வந்து டெக்ஸ்ட் கலராகவும் வைக்கலாம். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக வந்து இந்த டெக்ஸ்ட் கலருக்கு வந்து ஒரு டார்க் ஷேடு கொடுத்துருக்குறேன், பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு வைப்ரண்டான லைட் கலர் ஷேடு கொடுத்துருக்குறேன். இப்போ நான் லாகின் டெக்ஸ்ட்டையும் வந்து ஒரு டார்க் கலராக மாற்றினது மூலமாக நான் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரைட், நான் இப்போ லாகின் டெக்ஸ்ட் கலரையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பி ஒரு தடவை இந்த என்டையர் ஸ்க்ரீனை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ திருப்பி இந்த கான்ட்ராஸ்ட்டில் வந்து ஸ்மார்ட் சாம்பிள்ஸ் ரெக்வயர்டுன்னு வந்திருக்குது. ஸோ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு ஃபிக்மாவில் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற பிளக்கினை யூஸ் பண்ணி உங்களுடைய டிசைனில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் ரேஷியோவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இன் அடிஷன் டு தட் கான்ட்ராஸ்ட்னா என்ன, கான்ட்ராஸ்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த கான்ட்ராஸ்ட் பிளக்கினை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு டாபிக்ல ஏதாவது queries இருந்ததுன்னு சொன்னால் அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ நான் உங்களை மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்றேன். until then, bye bye.